அனைவருக்கும் வணக்கம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு இது தெய்வம் எடுத்த முடிவு என்று சொல்லக்கூடிய வகையில் ஏப்ரல் 11ஆம் தேதி முதல் எதிர்பாராத ஏதோ ஒன்று நடக்க போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் எப்பேற்பட்ட மாற்றமானது நடைபெற போகிறது. குரு பகவானின் நட்சத்திர பெயர்ச்சி காரணமாக சந்திக்கக்கூடிய அதிரடியான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் என்ன, இது தெய்வம் எடுத்த முடிவு என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது உறுதியாகவே சிம்ம ராசிக்காரர்களுக்கு கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தில் இறுதி தருவாயில் இறுதி நட்சத்திர நுழைகிறாருங்க. லாபஸ்தானத்திற்குரிய முதல் நட்சத்திரத்தில் குரு பகவான் நுழைகிறார். எனவே உறுதியாகவே இது தெய்வம் எடுத்த முடிவு என்று சொல்லக்கூடிய வகையில் அபரிவிதமான மாற்றத்தை இந்த வேளையில் சனி அஷ்டமத்தில் நுழையக்கூடிய இந்த தருணத்தில் அற்புதமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. ஏனென்றால் குரு பகவான் கர்மஸ்தானத்தில் மிக வலுவாக ரோகிணி நட்சத்திரத்திலிருந்து மிருகசீரிஷம் நட்சத்திரத்திற்குள் நுழைவதால் இது தெய்வம் எடுத்த முடிவு என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் குருவின் அமைப்பால் நிறைவாக சந்திக்கக்கூடிய அற்புதமான யோகம் உண்டு. சிம்ம ராசிக்காரர்களுக்கு 5 மற்றும் 8ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார். பூர்வ புண்ணியாதிபதியும் அஷ்டமாதிபதியுமாக இருக்கக்கூடிய குரு பகவான் ராசியின் அதிபதியான சூரியனுக்கு நட்பு கிரகமாக இருக்கிறார். அவர் மிக வலுவாக ஒருவருடைய ஜாதக அமைப்பில் 2, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் விளம்பரும் போது அசூர வளர்ச்சியை அள்ளி கொடுப்பார். அப்படிப்பட்ட இடத்தை நோக்கி நகர்ந்திருக்கிறார். லாபஸ்தானத்திற்குரிய நட்சத்திரத்தில் தற்போது வலுவாக அமர்கிறார். மே 11ஆம் தேதி முதல் முழுமையாக லாபஸ்தானத்தில் நுழைகிறாருங்க. எனவே உறுதியாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் கர்மஸ்தானத்தின் இறுதி தருவாயில் இருக்கக்கூடிய குருவின் அமைப்பால் தொழில் ரீதியாகவும் முன்னேற்றங்களை நிறைவாக சந்திக்கக்கூடிய அற்புதமான யோக வாய்ப்புகள் கிடைக்கிறது. ஏனென்றால் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களின் தலைவன், வானியல் அரசன் என்றும் அழைக்கப்படுகிறாருங்க. அப்படிப்பட்டவரனுடைய சிறு நகர்வு கூட மிக உன்னிப்பாகவும் கவனமாகவும் பார்க்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. ஏனென்றால் சிம்ம ராசிக்காரர்களுடைய வாழ்வில் மிக பெரிய அளவிலான நகர்வையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் நேர்வழியில் அள்ளி கொடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவராகவும் வலிமை பெற்றவராகவும் இருப்பதுதான் இதற்கான மிக முக்கியமான தனித்துவம் வாய்ந்த சிறப்பான அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் லாபஸ்தானத்தில் தற்போது நுழைவதற்கு முன் அந்த நட்சத்திரத்தில் நுழைவதால் உறுதியாகவே அதிரடியான மாற்றம் இந்த வேளையில் சிம்மராசிக்காரர்களை தேடி வருகிறது. அது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குரு பகவானின் சுப பார்வை 2, 4, 6 ஆகிய இடங்களை வலுப்படுத்துவதால் தனஸ்தானம், சுகஸ்தானம், ரூணரோக சத்ருஸ்தானம் வலுப்பெறுவதால் பல்வேறு வகையான கடன் சார்ந்த தொல்லைகள் உள்ளிட்ட நெருக்கடிகள் விலகுவதோடு திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் இந்த வேளையில் தடையின்றி உங்களை தேடி வரப்போகிறதுங்க. நிலையான வருவாயை உருவாக்கி கொள்ளக்கூடிய வகையில் லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் தொழில் ஸ்தானத்தின் இறுதி தருவாயில் வலம் வரக்கூடிய குருவின் அமைப்பால் நிறைவான முன்னேற்ற வாய்ப்புகளை இந்த வேளையில் சந்திக்க முடியும். அதோடு மட்டுமல்லாது வேலை இல்லை, தொழில் இல்லை, வருமானம் இல்லை என்று பல்வேறு வகையில் ஆதங்கப்பட்ட சிம்ம ராசிக்காரர்களுக்கு இனி அனைத்தும் உண்டு என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் முழு சுபகிரகமான குருவின் அமைப்பால் நிறைவாக உங்களை தேடி வரப்போகிறது. தவறான பழக்கங்கள், தொடர்புகளை விட்டொழித்து சரியான பாதையை தேர்ந்தெடுத்து உங்களுடைய இலக்கை நோக்கி பிடிவாத குணத்துடன் சிறப்பாக பயணிப்பதற்கான அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கிடைக்கிறது. இந்த வேளையில் சிறு முயற்சி கூட புதிதாக நிலம், வீடு, வாகனம், வீட்டுமனை, வாகனம் போன்றவை வாங்குவதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பதோடு மகிழ்ச்சி இரட்டிப்பாக மாறுவதற்கான நல்ல வாய்ப்பை உறுதியாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறது. அதோடு மட்டுமல்லாது மற்றவர்களுடன் ஒப்பிட்டு பார்த்து வேலை இல்லை, சரியான கல்வி இல்லை, உறவு முறை சரியாக இல்லை, மதிப்பெண் அதிகமாக எடுக்கவில்லை என்று பல்வேறு வகையான ஒப்பீடுகள் இருந்த சூழலில் அந்த ஒப்பீடுகள் அனைத்தையும் உறுதியாக குரு பகவானின் இந்த நட்சத்திர பெயர்ச்சியால் இது தெய்வம் எடுத்து முடிவு என்று சொல்லக்கூடிய வகையில் அத்தனை ஒப்பீடுகளையும் விட்டொழித்து தங்களுக்கான தனித்திறமையை கண்டு
கண்டறிந்து அவற்றை முன்னேற்ற பாதையில் வலுவாக பயன்படுத்தி கொள்ளக்கூடிய வகையில் எதிர்பாராத ஒன்று உறுதியாக உங்களுடைய தனித்திறமை வெளிக்கொணர்வதற்கான அற்புதமான யோக வாய்ப்பை இது தெய்வம் எடுத்த முடிவு என்று சொல்லக்கூடிய வகையில் சிம்ம ராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் குடும்பத்தில் மூத்தவர்களின் ஒத்துழைப்பும் அரவணைப்பும் நிறைவாக கிடைக்க போகிறது. அவர்களிடம் இருந்த மனஸ்தாபம் இந்த தருணத்தில் விலகும். உறுதியாகவே இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மூத்தவர்களிடம் இருந்த பல்வேறு வகையான சங்கடங்களை மறைந்து அவர்களின் ஆசீர்வாதம் முழுமையாக கிடைப்பதோடு மட்டுமல்லாது அவர்களின் அனுபவ அறிவு உங்களுடைய வாழ்க்கைக்கு மிக பெரிய அளவில் பக்கபலமாக அமைய போகிறது. சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். உறவுகள் பலப்படக்கூடிய வகையில் பல்வேறு வகையான உறவுகள் இந்த தருணத்தில் சிறப்பாக கைகூடும். குறிப்பாக உங்களை சரியாக புரிந்து கொள்ளாமல் விலகி சென்றவர்கள், புறக்கணித்து சென்றவர்கள் மனநிலையில் மாற்றம் ஏற்படுவதோடு உங்களுடைய உண்மையான தன்மையை அறிந்து கொண்டு உங்களுடன் நட்பும் இணக்கமும் பாராட்டக்கூடிய வகையில் இந்த வேளையில் பல்வேறு வகையான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வரப்போகிறது. எனவே மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள், சிரமங்கள், சிக்கல்கள் போன்றவற்றை முற்றிலுமாக தகர்த்தெறிந்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் இந்த வேளையில் சிம்ம ராசிக்காரர்கள் உறுதியாகவே உருவாக்கி கொள்வதற்கான நல்ல யோகம் கிடைக்கிறது. பதட்டம் இல்லாமல் பல பணிகளை இந்த தருணத்தில் சிறப்பாக செய்வதற்கான அற்புதமான யோகத்தை குரு பகவான் உருவாக்கி கொடுக்கிறார். இது தெய்வம் எடுத்த முடிவு என்று சொல்லக்கூடிய வகையில் பதறாத காரியம் சிதறாது என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பாக செய்து முடிக்கலாம். கடன் சார்ந்த நெருக்கடிகள், நிதி சார்ந்த பிரச்சனைகள் போன்றவற்றை தவிர்த்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் இந்த வேளையில் நிறைவாக உருவாக்கி கொள்வதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே இந்த வேளையில் சிறப்பாக சிம்மராசிக்காரர்களை தேடி வரப்போகிறது. இந்த தருணத்தில் உடல்நல ஆரோக்கியம் திருப்திகரமாக அமையும். மன அழுத்தம் முற்றிலுமாக நீங்குவதால் அந்த ஒரு பணியை மேற்கொண்டாலும் தெளிவாகவும் சிறப்பாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல ஆற்றல் கிடைக்கிறது. ஏமாற்றம் என்று இருந்த சூழலில் நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கும். எரிச்சல், டென்ஷன் என பல்வேறு வகையான பிரச்சனைகளை சந்தித்து வந்த சூழலில் அவை அனைத்திலும் நல்ல மாற்றம் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையிலும் மனநிறைவையும் மகிழ்ச்சியையும் அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அடுத்தடுத்து பல நல்ல வாய்ப்புகள் உறுதியாக உங்களை தேடி வரப்போகிறது. வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பதோடு இந்த தருணத்தில் தேவையற்ற சங்கடம் நிறைந்த விஷயங்கள் என்று தெரிந்தவுடனே அவற்றை விளக்குவதோடு தங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான நன்மை நிறைந்த சந்தர்ப்பங்களை உருவாக்குவதற்கான சந்தர்ப்பமும் உறுதியாக கிடைக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது உணர்ச்சி வசப்படுதலை இந்த தருணத்தில் கட்டுப்படுத்தி மிக சிறப்பான பணிகளை செய்து முடிக்க முடியும். நிதானத்துடனும் பொறுமையுடனும் திருப்திகரமாக பல பணிகளை செய்து முடிக்கலாங்க. குற்ற உணர்வுகள் நீங்கி செயல்படக்கூடிய அற்புதமான வாய்ப்பை தோஷமற்றவராக இருக்கக்கூடிய முழு சுபகிரகமான குரு ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். இந்த வேளையில் பங்காளி சண்டை, பாக பிரிவினை, நீதிமன்ற வழக்குகள் போன்ற பல்வேறு வகையான சிக்கல்கள் உறுதியாகவே கட்டுக்குள் வரும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றம் கிடைக்கும். நிதி சார்ந்த விஷயங்களில் விரய செலவுகள் ஏற்பட்டாலும் மனதிற்கு பிடித்த ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வதற்கான யோகம் கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது நிதி சார்ந்த பிரச்சனைகள் சற்று கட்டுக்குள் வரும். நினைப்பதை காட்டிலும் சேமிப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் உண்டு. மேலும் இந்த வேலையை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே சிம்மராசிக்காரர்கள் இந்த வேளையில் குரு பகவானுக்கு உகந்த நாளாக இருக்கக்கூடிய வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் ஆலயம் அல்லது முருகப்பெருமான் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். உறுதியாகவே தங்களுடைய வாழ்வில் சிம்மராசிக்காரர்களுக்கு இது தெய்வம் எடுத்த முடிவு என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக கைகூடும் என்பதில் சந்தேகமே இல்லை.